காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள், எங்கள் அனுபவங்கள் உங்கள் பொக்கிஷங்கள். கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை, கேளுங்கள் தினம் தினம் முதியோரின் பேச்சை. வாருங்கள் கொண்டாடுவோம், வாருங்கள் கொண்டாடுவோம், இது முதியோரின் காலம். பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம், பேசலாம் பகிரலாம் அனுபவம் அநேகம். காலம் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. காலங்கள் மாறி போச்சு, நம் வயதும் கூடியாச்சு, நம் அனுபவங்களை பகிரவே உற்சாகமே உண்டாச்சு. அறிவியல், ஆரோக்கியம் மற்றும் அன்றாட வாழ்வின் அனைத்து விஷயங்களையும் மூத்த குடிமக்களுக்கான இந்த அனுபவ நிகழ்ச்சியில் கேட்டு ரசிப்போம். வணக்கம். இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் தொழில்நுட்பத்துறை, விக்யான் பிரசார் மற்றும் காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் இணைந்து வழங்கும் அனுபவம் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சிகள். நிகழ்ச்சியின் கருத்தாக்கம் டாக்டர் ஆர் ஸ்ரீதர், ஆலோசனையாளர் மிஸ் கௌசல்யா, நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் பாரதி. நேயர்களே, அறிவியலும் தொழில்நுட்பமும் முதியோர்களுக்கு சாதகமா பாதகமா என்ற பட்டிமன்றத்தின் தொடர்ச்சி. செல்வி சி ஹேமா அறிவியல் ஆசிரியர் அவர்களை புதுவையில் இருந்து அழைக்கிறோம். ஹேமா அவர்களே, உங்களுடைய உரையை இல்லை இல்லை பாதகம்தான் என தொடங்குங்கள். வாருங்கள் ஹேமா. இங்கு அமர்ந்திருக்கும் நடுவர் அவர்களுக்கும், என் அணியினருக்கும் எதிர் அணியினருக்கும் என் இனிய மாலை வணக்கம். நடுவர் ஐயா அவர்களே, எதிர் அணியில் பேசினவங்க நல்லா பேசினாங்க, பாராட்டலாம். அவங்க பேச்சை நல்லாவே பாராட்டலாம். ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா? அரை மணி நேரத்தில் ஃபோன் அடித்தா வீட்டுக்கு எல்லாமே தேடி வரும்னு சொல்கிறாங்க. கரெக்டு, ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த அரை மணி நேரத்துக்கு அப்புறம் வரதை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடக்குதுல்ல, என்னென்னா ஆண்ட்ராய்டுன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே தள்ளிகிட்டே பார்க்குறாங்கல்ல. அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை எத்தனை பேருக்குன்னா எத்தனை முதியவர்களுக்கு பயன்படுத்த தெரியுன்றதை கொஞ்சம் அவங்க யோசிச்சு இருக்கணும். நம்ம யூத்து, வாலிபர்கள், அதுக்கடுத்து மற்றவங்க எல்லாருமே அதை ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஆனால் சில பேருக்கு அதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வேறு. இப்போ முதியவர்களுக்கு எத்தனை பேருக்கு அதை பயன்படுத்த தெரியுது? அதை பயன்படுத்த தெரிஞ்சால் தானே அவங்க அதுக்குள்ளே போயிட்டு ஆர்டர் எதுவாக இருந்தாலும், சாப்பாடோ சரி, மற்ற மருந்து மாத்திரை எதுவாக இருந்தாலும் ஆர்டர் பண்ண முடியும். அதில் அடிப்படை தேவையான அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனையே அவங்களால யூஸ் பண்ண தெரியலன்ற அதனால் என்ன பெனிஃபிட் அவங்களால பெற முடியும்? ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ண தெரியாதவங்க எண்ணிக்கை நம்ம கைவிட்டே எண்ணிடலாம். அதில் முதியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இப்போ இருக்கிறதுல ரொம்பவே ஃபெமிலியராக இருக்குன்னே வச்சுக்கலாம். அந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எத்தனை பேருக்கு பண்ண தெரியும்? ஃபோனே யூஸ் பண்ண தெரியாதவங்க ஆன்லைன் டிரான்சாக்ஷன் எப்படி ஐயா பண்ண முடியும்? அந்த ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நம்மளுக்கு தெரியும், கணவனை இழந்த பெண்களுக்கு, அதாவது விதவைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க, விதவை பணம் பெறுவதற்கு நம்ம அரசாங்கம் கொடுக்குற சலுகை, முதியோர் பென்ஷன், முதியோர் பிள்ளைகள் இல்லாத, அதாவது பையன் இல்லாதவங்களுக்கெலாம் அரசாங்கத்திலேருந்து முதியவர்களுக்கு சலுகைலாம் தருவாங்க. அந்த காலத்தில் நம்ம ஒரு வாட்டி போயிட்டு பதிவு பண்ணிட்டாருன்னே மாதம் வீடு தேடி மணி ஆர்டர் மூலியமாகவோ, அப்படி இல்லைன்னா போஸ்ட் ஆஃபீஸ் மூலயமாவோ அவங்களுக்கு கிடச்சிடும். ஆனால் இப்போ பதிவு பண்ணும்போதே போயிட்டு அவங்க உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு கொடுங்க, நீங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அவங்க அக்கௌண்ட்டுக்கே பேங்க்குக்கே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல விஷயந்தான். ஆனால் எத்தனை பேருக்கு இதில் பேங்க்கில் போயிட்டு சலான் எழுத தெரியும்? சலான் எடுத்தது ரெண்டாவது. அந்த காசு வந்துருச்சா வரலையான்னு சொல்லிட்டு அவங்கள எப்படி போய் பார்ப்பாங்க? அதுக்கு உள்ள வங்கி அட்டையை கொண்டுட்டு போயிட்டு அங்கே இருக்க பேங்க்கில் இருக்க பணியாளர்கள் கிட்ட கொடுத்து, ஐயா எனக்கு இந்த மாதிரி முதியோர் பென்ஷன் வரணும், அது வந்துடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க எத்தனை பேரை போயிட்டு கேட்கணும்? அது சரி, வந்துடுச்சின்னு சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, சலான் வேலை. முதல்ல சொன்ன மாதிரி அந்த சலானி எத்தனை பேருக்கு அவங்களால
அதை முழுசாக ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போய் காசு எடுக்க தெரியும். அந்த இடத்துலையுமே போயிட்டு அந்த முதியவர்கள் போயிட்டு அங்கே யாராவது இருந்தால், அம்மா ஐயா இந்த மாதிரி வந்து எனக்கு முதியோர் பென்ஷன் வந்திருக்கு, அது வந்து நான் காசை எடுக்கணும், நீங்கள் இந்த செலானை மட்டும் கொஞ்சம் ஃபில் பண்ணி தாங்களேன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் வந்து எத்தனை முதியவர்கள் வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதில் அவங்களுடைய சுயமாக அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. இதெல்லாம் முதியவர்களுக்கான பாதகம்னு நம்ம சொல்லலாம். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து இப்போ கொஞ்சம் நிறைய விஷயம் வந்து இந்த தொழில்நுட்பத்தால் அழிஞ்சிட்டு வருது. அதில் முக்கியமான விஷயம் வந்து லேண்ட்லைன் ஃபோன். இப்போ எல்லார் வீட்லேயும் எப்படி ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கோ அதே மாதிரி அந்த காலத்தில் எல்லார் வீட்லேயும் லேண்ட்லைன் ஃபோன் இருந்துச்சு. அந்த லேண்ட்லைன் ஃபோன் இருந்த காலத்தில் கூட முதியவர்கள் வந்து அடுத்தவங்க கையை எதிர்பார்க்காததாக இருந்தாங்க. எப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க உறவினர்கள் எல்லாருனா ஃபோன் நம்பரையோ வந்து ஒரு டைரியிலையோ இல்லை ஒரு சின்ன சீட்டுலேயோ எழுதி துண்டு பேப்பரில் கூட எழுதி வச்சுட்டு அவங்களுக்கு எப்பப்போல்லாம் நேரம் கிடைக்குதோ இல்லை எப்பப்போல்லாம் அவங்க வந்து கஷ்டமாக இருக்கோ அவங்களுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷத்தையும் துக்கத்தையும் பகிர்ந்து கொள்றதுக்காக அவங்க தானாகவே சுயமாகவே போயிட்டு நம்பரை போட்டு அவங்க வந்து பேசிக்கிறாங்க. அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்த காலம் போயிட்டு இப்போது ஒரு மகன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு அவங்க நினச்சாலே அடுத்தவங்க எதிர்பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் எனக்கு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு இந்த மாதிரி நம்பர் இருக்குது கொஞ்சம் போட்டு கொடுங்க, என் பையன்கிட்ட நான் பேசணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம டெய்லி பஸ்ஸில் போயிட்டுருக்கோம், அதில் எத்தனை முதியவர்கள் வந்து கேட்குறாங்கன்னு தெரியுமா? இது எல்லாருமே வந்து அன்றாட வாழ்க்கையில் நடக்கிறது தான். இந்த மாதிரி அடுத்தவங்க கையை எதிர்பார்த்து நிற்கிறது ஒரு சாதகமாக முதியவர்களுக்கு அது ஒரு பாதகம் தானே. என்றைக்கு லேண்ட்லைன் ஃபோன் வந்து அழிய ஆரம்பிச்சதோ அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முதியவர்களுக்கான சந்தோஷமும் அழிஞ்சிட்டு வருது. அதுக்கடுத்து டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன இருக்குது? லேப்டாப்பு, மொபைல்ஸு, இதெல்லாமே டிஜிட்டல் வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. அத்தியாவசிய தேவையில் வந்து இப்போ லேப்டாப்பு மொபைல் இல்லாத அத்தியாவசிய தேவைகளே இருக்க மாட்டேங்குது. எல்லார் வீட்லேயும் ஒவ்வொரு லேப்டாப்பு, மொபைலு, கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் இப்போது இருக்க அந்த டிஜிட்டல் வேர்ல்டில் இருக்க லேப்டாப்பு, கம்ப்யூட்டர், மொபைலுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை வந்து நம்ம வீட்டில் இருக்க முதியவர்களுக்கு கொடுக்கல. ஏன்னா ஏதாவது ஒரு படம் ஏதாச்சும் ஒன்று பார்க்கணுன்னாலும் அந்த காலத்திலலாம் வந்து தெருக்கூத்து அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு திருவிழாக்களில் வந்து தெருக்கூத்து நடத்துவாங்க. எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஊரே வந்து ஒன்றா சேர்ந்து அந்த ஏதாச்சும் ஒரு படமோ இல்லை ஒரு நாடகமோ பார்ப்பாங்க. அதுக்கடுத்து அறிவியல் தொழில்நுட்பம் வந்துச்சு, டிவின்னு வந்துச்சு. அந்த டிவி ஊருக்கு ஒரு டிவி, அப்படி இல்லைன்னா ஒரு தெருக்கு ஒரு டிவின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் ஒரு தெருவாக மாறுச்சு. அப்போது மறுபடியும் தொழில்நுட்பம் வளர்ந்துட்டு வரும்போது டிவி எல்லார் வீட்லேயே வந்துச்சு. பாருங்கள், ஒரு கிராமம் ஒரு தெருவாக வந்துச்சு. ஒரு தெரு வந்து ஒரு வீடு சொல்லிட்டு வரப்போ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து டிவி இருக்கப்போ ஒரு குடும்பமாக உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இன்னமும் வந்து தொழில்நுட்பம் வந்து வளர்ச்சி அடைஞ்சதை வச்சு குடும்பத்துக்குள்ளேயே வந்து பிரிவினை மாதிரி ஏற்பட்டு அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைக்கு தவிர அவங்க டிவி பார்க்குறாங்க. இந்த தொழில்நுட்பம் வளர்ந்ததில் எத்தனை முதியவருக்கு அந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த தெரியும்னு சொல்லுங்கள். தெரியாதவங்க இருக்கிறத என்ன பார்க்குறாங்களோ அதை பார்த்துட்டு அவங்க மாட்டின்னு போயிடுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அவங்க தள்ளி வைக்க தான் பட்டாங்களே கண்டி குடும்பத்தோடு அவங்க வந்து ஒன்றி இல்லை. அதுக்கடுத்து மறுபடியும் வந்து நம்ம பேசணுன்னா இப்போ தொழில்நுட்பம் வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன் பிள்ளைங்களெல்லாம் ஆசையாக படிக்க வைக்கிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. சம்பாதிச்சு யாரும் முதியவர்களோட வந்து தன்னை பெற்ற தாய் தகப்பனோ இல்லை தாத்தா பாட்டியோட இருக்கிறது கிடையாது. இந்த மாதிரி நான் இன்னமும் நிறைய பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசையில் வெளிநாடு போகிறாங்க. வெளிநாட்டில் வந்து போயிட்டு அங்கே இருந்து தன்னுடைய குழந்தைங்க வந்து தாத்தா பாட்டியை பார்க்கணுன்னாவோ இல்லை தன்னுடைய பெற்றவங்களை பார்க்கணுன்னாலும் இப்போல்லாம் நம்மளுக்கு தெரியுமே ஸ்கைப்பு, வீடியோ காலு இதெல்லாமே இருக்குது. அதில் வந்து ஒரு சின்ன ஹாய் தாத்தா, ஹாய் பாட்டி அப்படின்னு மட்டும் சொல்கிறாங்க. சாப்பிட்டீங்களா தாத்தா, சாப்பிட்டீங்களா பாட்டி, இது மட்டும் தான் கேட்குறாங்க. ஒரு ஜஸ்ட் ஹாய் பாய் அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பில் மட்டும்தான் இருக்காங்க. ஆனால் இதுவே அந்த தொழில்நுட்பம் இல்லாத இடத்துலலாம் பார்த்தீங்களா, ஒரு தாத்தா ஒரு பாட்டி ஒரு குடும்பமெலாம் இருக்கப்போ வந்து என் பேரன் வந்துட்டான்னு சொல்லிட்டு அந்த ஊர்லேருந்து வர ஒரு பேரனையே வந்து கட்டி அணைச்சி முத்தம் கொடுத்து இருந்து பரிமாறுற அன்போ காதலோ எப்படி இருக்குது? ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் காலில் வந்து ஒரு ஹாய் பாய் சொல்லிட்டு போகிற ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். இதில் வந்து எந்தெந்த இந்த தொழில்நுட்பத்தினால பெரியவர்கள் வந்து அதாவது முதியவர்கள் எந்தெந்த சந்தோஷத்தை வந்து எந்தெந்த சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்காம போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? இது வந்து முதியவர்களுக்கு சாதகமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள்.
இதை விட கொடுமை என்னென்னா, தொழில்நுட்பன்ற பேரில் வந்து கூட்டு குடும்பமாக இருந்ததை ஜாயிண்ட் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க. கூட்டு குடும்பமாக இருந்ததை வந்து நியூக்ளியர் ஃபேமிலியாக மாற்றிட்டாங்க. நியூக்ளியர் ஃபேமிலினா யார்? அப்பா, அம்மா, ஒரு குழந்தை. இது நியூக்ளியர் ஃபேமிலி. ஜாயிண்ட் ஃபேமிலினா நம்ம என்ன சொல்லுவோம்? அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி, சித்தி, சித்தப்பா, பேரன், பேத்தி, இவ்வளோ தூரம் நியூக்ளியர் ஃபேமிலி இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அவங்க ஒட்டுமொத்தமாக இருந்து டிவி எல்லாமே ஒன்றா பார்த்து பழகி எல்லாமே வந்து ஒரு படம், ஒரு கோவில் திருவிழாக்கு போகிறவங்கனால எல்லாமே கூட்டமாக தான் போவாங்க. ஒரு படம் பார்க்கணுன்னாலும் எல்லாருமே ஒன்றா தான் போவாங்க. இப்போ வீட்டில் நியூக்ளியர் ஃபேமிலியாக இருக்குது. அப்பா, அம்மா, அந்த பிள்ளை இருக்காங்கல்ல, அவங்க வந்து சரி எக்ஸ்ட்ரா கூட ஊர்லேருந்து ஒரு தாத்தா பாட்டி வந்துட்டாலுமே வந்து இவங்க இந்த ஊரில் இருந்தால் இல்லை கூட இருக்கவங்களோ இவங்க வந்து வெளியே போகணுன்னா ஒரு தேட்டருக்கு, நியூக்ளியர் ஃபேமிலியாக உள்ளவங்க தானே தேட்டருக்கு போகிறாங்க. வீட்டில் இருக்க அந்த முதியவர்கள் எல்லாமே வந்து வீட்டுக்கு காவலாக தான் நிறைய இடத்துல பார்க்குறோம். சினிமாவில் வந்து நடக்கிற கதையை தான் சொல்கிறாங்க. எத்தனை தாத்தா பாட்டியை வீட்டில் உட்காந்துட்டு பேரன் பேத்தியை வந்து அவங்க அன்பு நிறைய கொடுக்காம கொள்ளாமல் அவங்கள வந்து வீட்டுக்கு காவலாக வச்சுட்டு தான் அவங்க வந்து டெக்னாலஜின்ற பேரில் போயிட்டு வெளியே போய் தேட்டரில் போய் படம் பார்த்துட்டு, இதெல்லாம் என்னையா கொடுமை. வீட்டில் வந்து பெரியவங்களை கஷ்டப்படுத்த விட்டுட்டு இவங்க வெளியே போய் சந்தோஷமாக இருக்காங்க. அதுக்கடுத்து இன்னொரு கொடுமையான விஷயம் என்னென்னா, நிலா ஓடிவா நில்லாமல் ஓடிவான்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி நமக்குலாம் வந்து நிலா சோறு ஊட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ பேபிஸ் பார்க்குன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் ரைம்ஸ்லாம் போட்டு சாப்பாடு ஊட்டுறாங்க. நம்ம தூங்கம் போகிறப்ப வந்து தாத்தா கூட இருந்து தெனாலிராமன் கதை சொல்லி எல்லாருமே நம்ம தாத்தா, நான்லாம் சின்ன பிள்ளையாக இருக்கப்போ எங்கள் தாத்தா கதை சொல்லி தான் நான்லாம் தூங்கியிருக்கேனே. ஆனால் இப்போ இருக்க பசங்க யூடியூப்பில் வந்து பாட்டு கேட்டுகிட்டே அவங்க தூங்குவாங்களாம். என்னையா கொடுமை இது. இதெல்லாம் வந்து இதில் வந்து எத்தனை தாத்தா பாட்டி வந்து தன்னுடைய பேரம்பேத்தியை கட்டி அணைச்சி தூங்க முடியாமல் எத்தனை பேர் வந்து மன பாச போராட்டத்தில் இருப்பாங்க. இதுவும் ஒரு வீழ்ச்சி தானே, பாதகம் தானே. தன்னோட பேரம்பேத்தியோட பாசமே கிடைக்காத, தன்னுடைய அன்பை கூட உங்களுக்கு முழுதாக செலுத்த முடியாத எத்தனை முதியோர்கள் இந்த தொழில்நுட்பத்தால் மன உடைச்சலுக்கு ஆளாகி தனித்து விடப்படுறாங்க. இதெல்லாமே வந்து ஒரு பாதகம் தான், நல்லாவே நான் சொல்லுவேன். அழகாக இப்போது விமல் நடித்த படம் ஒன்று இருக்குது. விமல், லக்ஷ்மி மேனன், ராஜ்கிரண் நடித்த படம் எல்லாருக்குமே தெரியும், மஞ்சப்பை. அதில் வந்து ஒரு தாத்தா பேரனோட உறவை வந்து அந்த கிராமத்தில் இருக்கும்போது எவ்வளோ அழகாக காட்டியிருப்பாங்க. அதுவே ஒரு டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப அந்த படத்தில் விமல் கேரக்டர் வந்து லேப்டாப்பை வந்து அந்த தாத்தாவுக்கு வந்து என்னன்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா அவர் கிராமத்தில் வளர்ந்தவர், தொழில்நுட்பம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. அதை எடுத்து அடுப்பில் வச்சு அது வெடித்து போயிடுறதுனால அந்த லேப்டாப் வெடிச்சு போன மாதிரி தாத்தாக்கும் பேரனுக்கும் உள்ள உறவும் அந்த அழகான உறவுமே வந்து செதஞ்சு போய் தானே இருக்குது. மன உடைச்சலுக்கு மட்டும் ஆளாகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் பேசிகிட்டு இருந்தோம். ஆனால் அந்த தொழில்நுட்பத்தால் ஒரு அழகான தாத்தா பேரன் பேத்தின்ற உறவே வந்து உடஞ்சி செதஞ்சி போகுது. இந்த படத்தில் மஞ்சப்பைன்ற படத்தில் நல்லாவே சொல்லியிருப்பாங்க. இன்னொரு விஷயமும் நல்லா சொல்லியிருப்பாங்க. தொழில்நுட்பம் வளர்ந்து வர இந்த கை மருத்துவம், இன்னொன்று முதலுதவி. இப்போல்லாம் என்ன முதலுதவினா ஆம்புலன்ஸ்க்கு 108க்கு ஃபோன் அடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மஞ்சப்பை படத்தில் அந்த ஒரு குழந்தை எலி மருந்து சாப்பிட்டதுக்கப்புறம் அதை தெரிய வந்த அந்த தாத்தா உப்பு புளி கரைசல் கொடுத்து அந்த குழந்தைய வந்து முதலுதவி பண்ணுவாங்க. ஆனால் அங்கே இருக்க தொழில்நுட்பத்தை நான் தெரிஞ்சுக்கிட்ட சில பேர் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து இவர் இதெல்லாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு அன்பையும் அந்த ஒரு முதலுதவியுமே வந்து உதாசனப்படுத்திட்டு உடனே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறாங்க. இதில் என்ன, தொழில்நுட்பம் வளர்ந்து போய் கை வைத்தியமோ என்னன்னு தெரியாமல் போகுது. முதலுதவின்றது ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுக்கறது தான் வந்து முதலுதவின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கடுத்து அங்கே போனதுக்கப்புறம் அந்த டாக்டர் என்ன கேட்குறாங்க, யார் உப்பு புளி கரைசல் கொடுத்தது? அதுக்கப்புறம் தானே அவங்களுக்கு புரியுது. என்ன தான் உங்களுக்கு புரிஞ்சாலுமே வந்து அங்கே உடஞ்சி போனது அந்த ஒரு முதியோரோட மனசு தானே. இவங்க என்னெல்லாம் பேசிட்டாங்க, மறுபடியும் போயிட்டு அந்த உடைஞ்ச மனசை வந்து அவங்களால சரிப்படுத்த முடியாதுல்ல. அதே மாதிரி தான் தொழில்நுட்பம் முதியவர்களுக்கு பாதகமாக தான் இருக்குது. கடைசியாக மட்டும் ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன் ஐயா. இப்போ லாக்டவுன் பீரியட், கொரோனா டைமுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து மாநிலமாக வந்து லாக்டவுனு கூடி எல்லாரும் தனிமைப்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்தில் எல்லாருமே தனிமைப்படுத்தியிருக்காங்க. ஆனால் குடும்பன்ற சமுதாயத்தில் தொழில்நுட்பன்ற ஒரு நோய் வந்து முதியவர்களை தான் வந்து நிறைய தனிமைப்படுத்தி வச்சுருக்கு. எப்படின்னா, இந்த லாக்டவுன் பீரியடில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்கிறாங்க, ஆன்லைன் கிளாஸுன்னு சொல்கிறாங்க. ஒரு தாத்தா வந்து தன்னுடைய பேரங்கிட்டேயோ இல்லை தன்னுடைய மகன்கிட்டயோ போய் பேசுகிறப்ப, ஏன்பா அப்படின்னு வாயை எடுத்தாலே போதும், அப்பா எனக்கு வேலை இருக்குது, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்கிறான். அதுவே பேரன் பேத்திக்கிட்ட போகும்போது ஐயா அந்த மாதிரின்னு சொல்லிட்டு போகிற பேரனை பாசமாக கூப்பிட்டு பேரனையோ பேத்தியோ பாசமாக கூப்பிட்றப்ப, தாத்தா எனக்கு ஆன்லைன் கிளாஸ் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது,
அதனால் நான் அப்புறமா பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பேச வராங்கன்னு கூட அவங்களால கொஞ்ச நேரம் காது கொடுத்து கூட அவங்களால கேட்க முடியல. அவங்க கூட கொஞ்ச நேரம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இதில் எங்கேயா அவங்களுக்கு சாதகம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க தொழில்நுட்பம். எனவே முதியவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்பம் பாதகமே என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. வணக்கம். நேயர்களே, இந்நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். நன்றி.